ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு மாலை வணக்கம். நான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு செக்கப்புக்காக போயிருந்தேன். எல்லாமே நல்லபடியாக முருகன் அருளால் நல்ல விதமாகவே முடிஞ்சிச்சு. ஸ்கேனும் எனக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவாக கிடச்சிச்சு. அப்போ ஸ்கேனுக்கு போயிருந்தப்போ ஒரு பொண்ணை பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா 3 மந்த்து கன்சீவாக இருக்காங்க. அவங்க எப்படின்னா அவங்களுக்கு ப்ரெஸ்ட்டில் கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே கட்டி இருந்து 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆப்ரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. நான் அப்போதைக்கு கொழுப்பு கட்டின்னு சொன்னதாக தான் அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அவங்க ஜிஹெச்லேருந்து பார்த்தீங்கன்னா அரியலூரில் இப்போ ஜெயங்கொண்டம் அங்கே உள்ள ஜெயங்கொண்டம் ஹாஸ்பிட்டலில் தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஸ்கேனுக்கு வந்திருந்தாங்க. ப்ரைவேட் ஸ்கேன் தான் அங்கே வந்திருந்தாங்க. அந்த பொண்ணு சொல்கிறத பார்த்தா ஒன்லி ஸ்கேனில் அந்த கட்டி பார்த்துருப்பாங்க. ஆனால் எப்படியும் கட்டினா அப்போவே இன்ஜெக்ஷன் மூலயமா எடுத்து அனுப்பியிருப்பாங்க. ஒரு வேளை ஃபேட்டு கட்டியவே அந்த பொண்ணுக்கு இருந்திருக்கலாம். ரொம்ப சின்ன பொண்ணு தான். இப்போ 3 மந்த்து கன்சீவாக இருக்காங்க. திரும்பவும் அவங்களுக்கு அதில் டியூமர் இருக்குது. இப்போ கட்டி இருக்குது. அந்த கட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு வேணால் கொஞ்சம் தைரியமான பொண்ணாக தான் தெரியுறாங்க. ஆனால் நான் அப்புறம் சொன்னேன், நீ இப்போ போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுமா, திரும்ப உனக்கு கட்டி வந்தால் நீ மெமோகிராம் பண்ணி பாரு. ஏன்னா நம்ம மெமோகிராம் பண்ணோன்னா ஓரளவு நம்மளுக்கு அதில் எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் நமக்கு டாக்டர் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அந்த பொண்ணு சரிக்கா அப்படின்னு சொன்னது. நான் அந்த முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 மந்த்து பேபி இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னாக்கா அவங்களோட எப்படி சொல்கிறது, யூட்ரஸில் 3 மந்த்து பேபி இருக்குது. இப்போ அது ஒரு சாதாரண கட்டியாக மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நான் முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன். நல்ல விதமாக அந்த குழந்தை பிறக்கணும். ஒவ்வொரு பெண்ணுக்கும் தாய்மைங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நான் இதை வச்சு உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைய அனுபவமாக இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு நேரம்தான். தாய்மைங்கிறது எவ்வளோ பேருக்கு கிடைக்காம அதனால கஷ்டப்படுறாங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். ஹாஸ்பிட்டலாக கோயிலாக நம்ம ஏறி இறங்கிட்டுருக்கோம். அதனால் இப்போ எப்படின்னா நம்மளையே முதல்ல நம்ம பரிசோதிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கேயுமே பரவலாக டியூமர்ஸ், பிரஸ்ட் கேன்சர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக பரவிட்டுருக்கு. இது இல்லாமல் ஜென்ஸ்க்கு லங்ஸு, லிவரு, அதே மாதிரி இப்போ லேடிஸ்க்கும் அப்படி தான் இல்லையா? ஆனால் லேடிஸ்க்கு அதிகமாக அது 2 தான். ஒன்று யூட்ரஸ் சம்மந்தமாக, இன்னொன்று ஜஸ்ட்டு சம்மந்தமாக. இதை நம்ம ஹோம்லேயே நம்ம செக் பண்ணிக்கணும். நம்மளோட ஜஸ்ட்டில் சப்போஸ் அப்படி ஒரு கட்டி இது இருந்து நம்மளுக்கு அது எப்படின்னா அழுத்துனா எனக்கு வலிக்கலை, அது வளர தான் உங்களுக்கு மற்ற மசில்ஸை தம்ப் பண்ணும், அப்போ வலிக்கும். அதனால் சின்னதாக இருக்கும்போதே நீங்கள் போய் காமிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து நமக்கு ரொம்ப சேஃப் கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம அதுக்கு ஆரம்பத்திலேயே எந்த ஒரு நோயுமே ஆரம்ப ஸ்டேஜில் அறிஞ்சிட்டோன்னா அதை குணப்படுத்துறது ரொம்ப ஈஸி. நம்மளுடைய வாழ்நாளும் அதில் அதிகரிக்கும். இது கேர்லெஸ்ஸாக நம்ம எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. நம்ம வில்லேஜ் சைடில் எல்லாருமே அதை சாதாரணமாக சொல்லும்போது கொழுப்பு கட்டின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம கொழுப்பு கட்டின்னு இருந்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலத்தில் அறிவியல் ரொம்ப முன்னேறிட்டு, அதே சமயம் அறிவியல் முன்னேறினாலும் நோய்களும் அதிகமாகிட்டு தான் இருக்குது. நம்ம கண்டிப்பாக கொண்டு போய் காமிச்சு நம்மளே க்யூர் பண்ணிக்கணும். அதை தான் நான் அந்த பாப்பா கிட்ட சொல்லிட்டு வந்தேன். என்னால் முடிஞ்சது நான் சொன்னேன், அலட்சியப்படுத்தாதம்மா, இதை உன் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு மெமோகிராம் முடிஞ்சால் எடுத்து பார்த்து செக் பண்ணிக்கோ. ஏன்னா அந்த பொண்ணு சொல்லுது, ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே எனக்கு ஆப்ரேட் பண்ணி எடுத்தாங்கக்கா, திரும்பவும் ஆப்ரேஷன் சொன்னால் எனக்கு வலிக்கும்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னிச்சு. அதை கேட்டப்போ எனக்கும் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா வயிற்றில் ஒரு அழகான ஒரு மொமெண்ட், அந்த யூட்ரஸில் ஒரு அழகாக 3 மந்த்தில் பேபி இருக்காங்க. கற்பனைகளும் ஆசைகளும் நிறைய கனவுகளும் அந்த பொண்ணுக்கு இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பொண்ணுக்கும் தாய்மைங்கிறது ஒரு வரப்பிரசாதம். அது அந்த பொண்ணுக்கு கிடச்சிருக்கு. அதை நிம்மதியாக அந்த முருகன் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவர்கிட்ட வேண்டிக்கிறது நான் அதுதான். கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார். ஏன்னா அவரை பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. எனக்குமே நிறைய பிரச்சனை இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஸ்கேன்லாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்லேயே டாக்டர் ஒரு 8 மாதம் நான் டேப்லெட் சாப்பிட்டேன். 8 சைக்கிள் கிட்டத்தட்ட நான் டேப்லெட் எடுத்திருக்கேன்.
இப்போ போய் ஸ்கேன் பார்க்குறேன். எனக்கு அந்த திக்னஸான அந்த சுவர்லாம் வந்து கரைஞ்சிருச்சு. எனக்கே அதை எடுத்து கல்ச்சருக்கு அனுப்பணும்னு தான் சொன்னாங்க. சப்போஸ் மெடிசனில் இது கரையலைன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் அதை நாங்கள் லைட்டாக சுரண்டி இன்ஜெக்ஷன் மூலயமா எடுத்து லேபுக்கு வந்து அனுப்புவோம் அப்படின்னு சொன்னாங்க. காலையில் முருகன் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு போனேன். டைம் ரொம்ப ஆச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஸ்கேனுக்கு அனுப்பிட்டாங்க. ஸ்கேனுக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது அதில் வந்து நான் இது மாதிரி ஓவரியில் வந்து போட்டுருந்துச்சு. என்னமோ தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம். அப்புறம் வந்து படித்து பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் ஒன்றும் ரொம்ப நான் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. எது நடந்தாலும் அது முருகனுடைய கண் பார்வையிலே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஏன்னா ஒரு ஸ்டேஜில் எனக்கு வந்து கர்ப்பப்பை எடுக்கணுங்கிற ஸ்டேஜ் தான் அந்த ஸ்டேஜு. ஆனால் இன்றைக்கி என்னோடய கர்ப்பப்பை ரொம்ப நார்மலாக பழைய மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எந்த வித ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். ஸ்கேனுமே அப்படி தான் வந்திருக்கு. எனக்கு அதை கேட்கும்போது அந்த முருகனுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் நல்லதே நடக்கணும். எத்தனையோ பேர் ஒரு கையில் ஒரு பாப்பா, அதை மாதிரி தான் குட்டி பாப்பா, ஒரு 6th 7th படிக்கிற பாப்பா கையில் வந்து குட்டி கட்டின்னு வந்திருக்காங்க. இப்போ உள்ள சாப்பாடும் வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ரொம்ப கெடுத்துடுச்சு. அதனால் நம்ம ஆரோக்கியமான முறையில் வாழ்வோம், ஆரோக்கியமான சாப்பாட்டை சாப்பிடுவோம். நமக்கு எது ஒன்றுனாலும் சிவியர் ஆகாமல் அதை ஆரம்ப ஸ்டேஜில் கொண்டு போய் எல்லாருமே டாக்டர்கிட்ட காமிங்க. உங்கள் ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும். ஏன்னா நம்மளை நம்பி நம்ம குழந்தைங்க இருக்காங்க. நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு நினச்சி உங்களை நீங்களே கண்டிப்பாக பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்புறமா உங்களுக்கு டீட்டெயிலாக நான் அந்த ப்ரெஸ்ட்டு சம்மந்தமாக கேன்சர், அப்புறம் வந்து கர்ப்பப்பை வாய் கேன்சர் இதெல்லாம் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். எப்படி சேஃபாக இருக்கணும்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னா ஒரு ஆனந்தம் தான், அதை என்னால் ஏற்றுக்க முடியல. நான் வந்து அது அப்புறமா உங்க கூட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.